சத்குரு, நமஸ்காரம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததற்கு ரொம்ப நன்றி. ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வெறும் தேர்தல்கள் தானே? இது ஒரு தலைமுறை மாற்றம்னு ஏன் இவ்ளோ பேச்சு போயிட்டு இருக்கு? இந்திய மக்கள் அவங்களோட முடிவை ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளத்துல நாம பாக்குற நம்பர்ஸ் 200 தாண்டிடுச்சு. அசாம்ல 100 தாண்டி அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல தனி மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறவரு 100 இடங்களை தாண்டி போயிருக்கார். இந்த தேர்தல்ல வெளிப்பட்டிருக்கிற மக்களோட இந்த குரலை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நாட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா இந்தியாவை இழிவுபடுத்துகிற மாதிரியான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ஏதோ படிப்பறிவு இல்லாதவங்க மாதிரியோ ரொம்ப மாடர்னாக இல்லாதது மாதிரியோ தெரியலாம். ஆனால் நம்ம ரொம்பவே பக்குவப்பட்ட ஒரு ஜனநாயகம், ரொம்ப மெச்சூரான ஜனநாயகம். நம்ம ரொம்ப சத்தம் போடுறது இல்லை, அமைதியாக ஓட்டு போட போகிறோம். அங்கே நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வர்றோம். 92% கணக்கில் கூட பலருக்கு இவ்வளோ மார்க் வர்றதில்லை. ஜனநாயகம் மேலே நமக்கு இருக்கிற அந்த அர்ப்பணிப்புக்கும் இந்திய ஜனநாயகம் அடைஞ்சிருக்கிற மெச்சூரிட்டிக்கும் இது ஒரு பிரமாதமான வெளிப்பாடு. அதோட பெரும்பாலான மாநிலங்களில் ஓட்டுப்பதிவு 80% மேலே இருக்குது. இது நிஜமாகவே அபாரமானது. உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஜனநாயக திருவிழா. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வெறும் 43லேருந்து 44% மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. 92%க்கும் மேலேங்கிறது மக்கள் ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சா அதை எப்படி செய்கிறாங்கன்னும் காட்டுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் ஒரு தெளிவான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்கும் ஜனநாயக நடைமுறைக்கும் அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதை எப்படி அவங்க உள்ளத்துலேயும் மனசுலையும் வச்சுருக்காங்கன்றது இதில் தெரியுது. அதை பற்றின ஒரு அபாரமான வெளிப்பாடு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். நாம முதல்ல மேற்கு வங்காளத்தை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்னு நினைக்கிறேன். 3 முறை முதலமைச்சரா இருந்தவங்க இப்போ அதிகாரத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. அதுவும் போன தடவை 200 தாண்டி இருந்தவங்க இப்போ வெறும் 2 டிஜிட்டா குறைஞ்சு போயிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதில் யாரும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நாட்டு மக்களை பற்றி இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, தினமும் தெருவில் நின்று சண்டை போட மாட்டாங்க. பெங்காலிஸுக்கு கொஞ்சம் அந்த உத்வேகம் இருக்குது, ஆனால் பொதுவாக பெரும்பாலானவங்க அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் இவங்க பயமுறுத்தலுக்கு பணிஞ்சு போகிறவங்களும் இல்லை. சர்வாதிகாரத்தால் அவங்கள எப்போவுமே அடக்கி ஆள முடியாது. அவங்க அவங்களோட பாணியில் பதில் சொல்லுவாங்க. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. எனக்கு இதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக எண்ணிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அதுக்காக உழைச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். குறிப்பாக நம்ம பிரதமரோட அந்த இன்ஸ்பிரேஷனையும் அவரோட அர்ப்பணிப்பையும் பார்த்து மக்கள் நிஜமாகவே ஈர்க்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்தளவுக்கு அர்ப்பணிப்பையும் இன்ஸ்பிரேஷனையும் நாட்டுக்குள்ளே கொண்டு வர அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு விதத்தில் மேஜிக் மாதிரி வேலை செஞ்சுருக்கு. இன்னொன்று, நம்ம உள்துறை அமைச்சர் அவரோட துணிச்சலும் சாமர்த்தியமும் மொத்தத்தையும் அவர் கொண்டு போன விதமும் உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதை கற்றுக்கணும். உங்கள் அதிகாரத்தை கண்மூடித்தனமாக பயன்படுத்தாமல் ஜனநாயக முறையை சரியாக பயன்படுத்தி உங்கள் லட்சியத்தை எப்படி அடையணும்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க அதை இப்போ செஞ்சு காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் திருஸ்வேந்து அதிகாரியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நான் அவரை நேரில் பார்த்ததும் இல்லை. எனக்கு அவரை தனிப்பட்ட முறையிலையும் தெரியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கேன். அவர் தெருவில் இறங்கி வேலை பார்க்குற விதம் இருக்கேன். மம்தா பானர்ஜி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விதத்தை ஞாபகப்படுத்துது. அவங்களும் அப்போது இதே தான் வந்து செஞ்சாங்க. ஆனால் பிரச்சனை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே நல்ல நோக்கத்தோடு தான் வர்றாங்க, ஆனால் போக போக அப்படியே தடம் மாறிடுறாங்க. மம்தா பானர்ஜியோட பிரச்சனை அவருக்கு தேவையான நிர்வாகத்திறன் இல்லாமல் போனதும், அதனால் ஒரு சிலரோட விசுவாசத்தையே நம்பி இருக்க வேண்டியதாக இருந்ததும் தான் நினைக்கிறேன். மெதுவாக உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்களே உங்களை பல வழிகளில் கீழே இழுத்து விட்டுடுவாங்க.
அந்த வழியில் தான் யாரும் நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் சரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாநிலத்தையும் அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது கடைசியில் உங்களை எதிர்க்கிறவங்க மேலே தடியை பயன்படுத்துறது தான் ஒரே வழின்னு ஆகிப்போச்சு. அது நடந்துச்சு. உங்களோட சொந்த நோக்கத்துக்காக சில விஷயங்களுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லாரும் அதை வச்சுக்கிட்டு ஊழலையும் சுரண்டலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாற்றத்தை உருவாக்குன ஒரு முக்கியமான விஷயமாக நான் எதை நினைக்கிறேன்னா, மேற்கு வங்காளத்தில் வந்திருக்கிற இந்த எண்ணிக்கைக்கும் கடந்த 12 மாதமாக வங்காளதேசத்தில் நடந்த விஷயங்களுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. வங்காள மக்கள் யதார்த்தத்தை புரிஞ்சு முழிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் இதே பாதையில் போனால் இங்கேயும் இதுதான் நடக்க போகுது, அது இங்கே நடக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் 1948 திரும்பி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாலையும் மேற்கு வங்காளத்தோட பல பகுதிகளிலையும் இது ஏற்கனவே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் அவங்க பெரிய பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க பட்ட துயரம் இன்னும் முழுசாக மறக்கப்படலை. நான் பல பெங்காலி குடும்பங்கள்கிட்டையும் அங்கே பாட்டிங்கக்கிட்டையும் பேசியிருக்கேன். அவங்க குழந்தை பருவத்தில் இருந்து அந்த பஞ்சத்தில் என்ன நடந்துச்சு, 1948 என்ன நடந்துச்சுன்னு அவங்க பேசிகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, அது அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதியலை. ஆனால் இப்போது வங்காளதேசத்தில் நடந்தது அவங்கள ஒரு விதத்தில் முழிக்க வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். களத்தில் இறங்கி வேலை செஞ்ச கட்சிக்காரங்களுக்கும் கிடைக்க வேண்டிய கிரெடிட் நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க அவங்களோட வேலையை சரியாக செஞ்சுருக்கிறாங்க. பங்களாதேஷ்ல நடக்கிற விஷயங்கள் எப்படி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒருத்தரோட மனநிலையை பாதிக்கும்? சம்பந்தமில்லாத ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிடுற முயற்சி இதுன்னு சிலர் விவாதிப்பாங்களே. அதாவது இது ஒரே நிலம்தான். நாம் தான் செயற்கையாக ஒரு கோட்டை போட்டு வச்சுருக்கோங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே மக்கள், ஒரே மொழி பேசுகிறாங்க, ஒரே கலாச்சாரம். அவங்க வேறொரு மத அடையாளத்தை ஏற்றுக்கிட்டு வேறு பாதையில் போயிட்டாங்க, அவ்வளோதான். முக்கியமாக முஜிபுர் ரஹ்மான் அப்புறம் அவரோட பொண்ணு, இவங்க 2 பேரும் அதில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க, தீவிரமான நிலைக்கு போக விடலை. ஆனால் சமீப காலத்தில் குறிப்பாக கடந்த 12 மாதத்தில் நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிருக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லையை தாண்டி அங்கே இருக்கிற பங்களாதேஷ் மக்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய கசப்பான அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இது அவங்க செய்யணும்னு விருப்பப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் ஒரு சில கூட்டங்கள் இதை பண்ணுறாங்க. அதை போய் தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அரசு நிர்வாகத்துக்கிட்டையும் அதை எதிர்க்க தேவையான உறுதி இல்லை. அவங்களே வேணும்னு இதை அனுமதிச்சாங்களோ என்னவோ, அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த வழியில் போனால் இதுதான் நடக்கும்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. அதனால் எல்லையோட 2 பக்கமும் இருக்கிற அதிகப்படியான மக்கள், அதாவது பெரும்பான்மையான மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத விரும்பலை. அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இதே பாதையில் போனால் இதுதான் நடக்கும். அதனால மக்களோட மனநிலையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். சமீப காலமா வங்காள பங்களாதேஷ்ல நடக்கிற அந்த தீவிரவாத போக்க பத்தி பேசுறீங்களா? அதே ஆப்பிள் தான், நாம வெட்டின அதே ஆப்பிள் தான். ஒரு துண்டு அந்த பக்கம் விழுந்துருச்சு, இன்னொரு துண்டு இந்த பக்கம் விழுந்துருச்சு. இது வேற வேற கிடையாது, அதே ஆப்பிள் தான். ஆனா பங்களாதேஷ்ல குறிப்பா ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து நீக்கினதுக்கு அப்புறம் நம்ம பார்த்த அந்த தீவிரவாத போக்கு எப்படி இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலா மாறும்? மேற்கு வங்காளம் உட்பட இந்தியாவோட அடிப்படை தன்மையே மதச்சார்பின்மைதானே. பாருங்க, நீங்க எந்த மாநிலத்தையும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் மக்கள் எதை உணர்றாங்கங்கிறது நிஜத்தில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு விஷயம், நீங்கள் வங்காளத்தோட வரலாற்றில் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்தில் கூட அது வங்கதேசம்னு தான் சொன்னாங்க. அந்த காலத்தில் கூட இந்த வங்கத்து மக்கள் கலை, இசை, இலக்கியம்னு எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு கைதேர்ந்தவங்களாக இருந்தாங்க, எவ்வளோ பக்குவப்பட்ட நாகரிகமான மக்களாக இருந்தாங்கன்னு அப்போவே மக்கள் பேசியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் காலத்தில் கூட வங்காளம் கலாச்சார ரீதியாக ரொம்ப செழுமையான ஒரு இடமா, ஒரு தேசமாகவே இருந்துச்சுங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? வங்கதேசம் ஒரு தனி தேசமாகவே இருந்தது. அப்புறம் போக போக இந்த இடதுசாரி ஆட்சியில் முதலமைச்சர் தன்னோட பாதி நேரத்தை லண்டன்லேயே கழிச்சுக்கிட்டு அங்கேருந்தே ஆட்சி பண்ணுனாங்க. குறிப்பிட்ட சில விஷயங்களால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வன்முறை தான் ஒரே வழின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஒரு தடவை நீங்கள் வன்முறையை உள்ளே கொண்டு வந்துட்டா மக்கள் தொகையில் இருக்கிற அந்த புத்திசாலியானவங்க எல்லாம் ஒன்று பின்வாங்குவாங்க, இல்லைன்னா வேறு இடத்துக்கு போயிடுவாங்க.
இது வங்காளத்தில் ரொம்ப மோசமான அளவில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப புத்திசாலியானவங்க, திறமையானவங்க எல்லாம் அங்கிருந்து பெரிய அளவில் வெளியேறிட்டாங்க. எல்லாரும் இல்லை, ஆனால் ஒரு பெரிய எண்ணிக்கையில் வெளியேறிட்டாங்க. ஒரு முறை அந்த ஜனத்தொகையை இழந்துட்டிங்கன்னா எந்த ஒரு நாகரிகத்துலேயும் ரொம்ப முக்கியமான ஏதோ ஒன்றை இழந்துட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பெங்கால், வங்காளம் ஒரு நாகரிகமாக பார்த்தீங்கன்னா கடந்த 40-45 வருஷத்தில் அவங்க ரொம்ப பெரிய அளவில் இழந்திருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையில் மக்கள் இந்த இழப்பை உணர்ந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே தெருச்சண்டையாக மாறிட்டு வருது. அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அரசியல்வாதிகளும் வெளிப்படையாகவே நாங்கள் தெருவில் இறங்கி சண்டை போடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரியான பேச்சு முதல்ல நாட்டை விட்டு போகணும். உங்களோட சண்டை தேர்தலில் இருக்கணுமே தவிர ஒருபோதும் தெருவில் இருக்கக்கூடாது. தெருவில் இறங்கி சண்டை போடுறவங்களன்னா நாட்டில் இருந்தே ஒழிக்கணும். நாம் இதை செய்யலைன்னா நமக்குன்னு ஒரு நாடே இருக்காது. இது ரொம்ப முக்கியம். எப்போ நிர்வாகமே சட்டத்தையும் ஒழுங்கையும் மதிக்காமல் போகுதோ அப்போ மக்களை சௌகரியமான உணர்வையும் அந்த மாநிலத்தில் இருக்கிறக்கான ஆர்வத்தையும் இழந்துருவாங்க. அதனால் சில மாவட்டங்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள், கடைநிலை மக்கள்னு 2 தரப்புலையும் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் வெளியேறிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகாவில் வேலை செய்கிற தொழிலாளர்களை கவனித்து பார்த்தீங்கன்னா கட்டிட வேலை செய்கிறவங்களில் பெரும்பாலானவங்க பெங்காலிகள் தான். அவங்க ஏதோ சும்மா விருப்பப்பட்டு அங்கே போகலை, இடம்பெயர்ந்து போகணும்னு போகலை. அங்கே பிழைக்கிறதுக்கான வழி இல்லை, பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதால தான் இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது கவனிச்சே ஆகணும். அடுத்து வர்ற புதிய அரசாங்கம் இந்த சவால்களை கையில் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இது அவ்வளோ சுலபமாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா குறிப்பிட்ட அளவில் அந்த சீரழிவு உள்ளே ஊறி போய் இருக்குது. இதை சும்மா ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா வன்முறையாக அடக்கிறதுனாலையோ மட்டும் மாற்றிட முடியாது. இதுக்கு ஒரு பெரிய அரவணைப்பு தேவைப்படுது. மக்கள் அவங்கள அறியாமலே சில சூழ்நிலைகளில் போய் சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள அதில் இருந்து மெதுவாக அரவணைச்சு வெளியே கொண்டு வரணும். நிறைய பேர் விருப்பப்பட்டு அந்த மாதிரி நிலைக்கு போகலை. அவங்களுக்கு அதுதான் ஒரே வழியாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும் பொழுது யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அதில் சிக்கிடுவாங்க. வங்காளத்தில் இப்போ அதுதான் நடந்திருக்கு. நீங்க ஸ்வேந்த அதிகாரியை பத்தி பேசுனீங்க சத்குரு. அது எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துச்சு. இந்த தேர்தல் முழுக்க, ஏன் அது முடிஞ்சப்ப கூட, இது சனாதனத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு சண்டைன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இது ஒரு சரியான வாதம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது சனாதனத்தை அரசியலாக்குற ஒரு விஷயமா? ஏன்னா இது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கோ இல்ல ஒரு தனி நபருக்கோ மட்டும் சொந்தமானது கிடையாது. சனாதனம் கண்டிப்பாக எந்த ஒரு கட்சிக்கும் சொந்தமானது கிடையாது. ஆனால் யாராவது இதை ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்க முடியும். ஏன்னா மத அடிப்படையில் இந்த நாடு பிரிக்கப்பட்டதை நாம் மறந்துட முடியாது. நம்மள நிறைய பேர் அதை நம்பலைனாலும் இல்லை அந்த மாதிரியான பிரிவினையோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கலைனாலும் அப்படி தானே இந்த நாடு பிரிக்கப்பட்டுச்சு. கிழக்கு மேற்குன்னு 2 பக்கமும் ஒரே அடியில் நம்ம நிலப்பரப்பில் 3ல் 1 பங்கை இழந்துட்டோம். நல்ல வேளை மிஸ்ஸஸ் காந்திக்கு நன்றி சொல்லணும். அட்லீஸ்ட் அவங்க ஒரே ஒரு பாகிஸ்தான் ஆக்கிட்டாங்க. இல்லைன்னா நமக்கு கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான்னு 2 இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் அது ஒரு ரொம்ப பெரிய பேரழிவாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால் நீங்கள் சும்மா அப்படியே தொடச்சி அழிச்சிட முடியாது. நீங்கள் ஒரு நியூஸ் சைக்கிளில் இருக்கீங்க. இது அந்த நியூஸ் சைக்கிளில் இருந்து வெளியே வந்துட்டால் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது. நீங்கள் அடுத்த கதைக்கு போயிடுவீங்க. ஆனால் கொல்லப்பட்ட மக்கள், அவங்க வீடுகள் கொளுத்தப்பட்டது, அவங்களுக்கு என்னெல்லாம் கொடூரங்கள் நடந்துச்சோ அந்த ஞாபகம் தலைமுறையாக தொடர்ந்துட்டு வருது. அதனால அந்த விதத்தில் அவர் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா நீங்க குறிப்பிட்ட அந்த பிரிவினைக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? பங்களாதேஷ் உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது எல்லாம் ஒரே வங்காளமாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு கோடு போட்டாங்க. எந்த அடிப்படையில்? மத அடிப்படையில் தான், இல்லையா? ஒரு தேர்தல் மூலமா சனாதனத்தை காப்பாத்துறோம்னு பேசும்போது நம்ம மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு ஆபத்துல இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆபத்து வருதோ இல்லையோ, ஒரு சமூகத்தில் நடக்கிற இயற்கையான மாற்றத்தை தாண்டி ஜனத்தொகை மாற ஆரம்பிக்கும் போது, இயற்கையான மாற்றம் எப்படி நடக்கும்னா, சில பேருக்கு அதிகமாக குழந்தைங்க இருக்கலாம், சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம். இது ஒரு இயற்கை நடைமுறை. இது நடக்க 100 வருஷங்கள் ஆகும். ஆனால் இதே ஜனத்தொகை மாற்றமும் செயற்கையாக உருவாக்கப்படும் பொழுது அப்போ பாதுகாப்பற்ற உணர்வு இயல்பாகவே வந்துடும். இப்போ நீங்க அதிக நேரம் இருக்கிற அந்த தமிழ்நாடை பத்தி கேட்கணும். யாருமே இது இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. விஜய் எங்கிருந்து வந்தாரு? இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியல, நீங்கள் எல்லாரும் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இதை கவனிக்காமல் இருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ் மக்கள் ரொம்ப பொறுமையானவங்க.
அந்த பொறுமைங்கிறது அவங்க சாதுவாக இருக்கிறதுனால வரல. பொறுமை புத்திசாலித்தனத்திலிருந்து வருது. நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் இயல்பாகவே பொறுமையாக இருப்பீங்க. அதனால் அவங்க ரொம்ப பொறுமையான மக்கள். அவங்க காத்திருப்பாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க, காத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு காத்திருக்கணுமோ அதை விட அதிகமாகவே காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவங்க காத்திருப்பாங்க. விஷயம் என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு இடையில் இந்த பிங்பாங் கேம் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. அடிப்படையில் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வேறு வேறு கேம் விளையாடுறாங்க. முக்கியமாக நாம் ஏதோ ஒரு தனி நாடாக இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை தரலாம். ஆனால் காலப்போக்கில் அது உண்மையில் சரிப்பட்டு வரலைங்கிறத பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே அதே விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கிறதால நல்ல மாற்றத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. இந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி வந்தாலும் அதே கதை தான் நடக்குது. அடிப்படையில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஊழல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் கைமாற்றி விடுற கேம் மாதிரி தான். சரியா? இவங்க இப்போ என்ன செய்கிறாங்களோ அதே முறை அடுத்த அரசாங்கத்தாலையும் அதுக்கு அடுத்த அரசாங்கத்தாலையும் சுரண்டப்படுது. அதனால இந்த பிங்பாங் கேம் ரொம்ப காலமாக நடக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஜனங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தங்களை காப்பாற்ற ஒரு மீட்பர் வருவாங்களான்னு காத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எப்போவுமே மீட்பர்கள் சினிமா திரையில இருந்து தான் வர்றாங்க. நீங்கள் எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்க. அவர் ஒரு பிரம்மாண்டமான தலைவராக உருவெடுத்தார். அப்புறம் கண்டிப்பாக ஜெயலலிதா பல விதத்தில் ரொம்ப திறமையான நிர்வாகியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லார்கிட்டையும் திரும்பவும் அதே பிரச்சனை தான். விசுவாசத்தை வச்சு நடத்துனாங்க. முறையான நிர்வாக திறமையால் இல்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான பின்னணியிலிருந்து வரல. அவங்க திடீர்னு வர்றாங்க. அதனால் அவங்களால நம்ப முடிகிற ஒரே விஷயம் அவங்களே சுற்றி இருக்கிற சில பேர் தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அங்கே நடக்கும். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு சினிமா ஸ்டாரை முன்னால் நிறுத்தியிருக்கோம். ஆனால் இப்போது இருக்கிற காலம் வேறு, இன்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்குது. மக்களோட புரிதலும் வேறு மாதிரி இருக்குது. பொதுவாக ஜனங்க அவரை புத்திசாலியான ஆளாக தான் பார்க்குறாங்க. பழைய தவறுகளை மறுபடியும் பண்ண மாட்டாருன்னு நம்புகிறாங்க. ஆனால் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு இதில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட மத்திய அரசாங்கத்தை நான் பிஜேபி அரசாங்கமாகவோ இல்லை நியூஸ் சேனல்கள் சொல்கிற மாதிரி ஒரு மோடி அரசாங்கமாகவோ பார்க்கல. நான் அப்படி பார்க்கல. இதை நான் பாரதத்தோட அரசாங்கமாக 140 கோடி மக்களோட அரசாங்கமாக தான் பார்க்குறேன். இது எந்த ஒரு கட்சிக்கும் சொந்தமானது கிடையாது. மத்திய அரசாங்கம் இந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தணும். இந்த புது தலைவரை ஒரு திறமையான நிர்வாகியாக உருவாக்குறதுக்கு அவங்க உதவணும். ஏன்னா இது மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடுங்கிறது இன்னொரு ஒரு மாநிலம் மட்டும் கிடையாது. பொருளாதாரம், தொழில்நுட்பம், அறிவுத்திறன் பல வழிகளில் நாட்டுக்கு பங்களிப்பு கொடுக்குற மாநிலம். தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பொதுவா ஒருத்தரோட விஷன், சித்தாந்தம், பின்னணி இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ முதல் தடவையா ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. நிச்சயமா ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு. ஆனா அவரு உண்மையில எதை நம்புறாரு? நமக்கு இத பத்தி தெரியுமா? எனக்கு எதையுமே கண்மூடித்தனமாக நம்பாத ஆட்களை தான் பிடிக்கும். ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக ஏதோ ஒன்று நம்பும்போது வேற ஏதோ ஒன்று நம்புறவங்களுக்கு எதிராகவே தான் இருப்பாங்க. அதனால் ஒரு வகையில் எந்த சித்தாந்தமும் இல்லாமல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். அவர் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிற ஒரு சினிமா ஸ்டார், அவ்வளோதான். அவர் இந்த ஒரு பொறுப்பை எடுக்கணும்னு நினச்சிருக்காரு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவர் சினிமா கரியரில் உச்சியில் இருந்தப்போ அதை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. விலை மதிப்பில்லாத ஒன்றை விற்பதோடு தூக்கி போட்டுட்டு வாழ்க்கை முழுக்க எதை உருவாக்கினாரோ அதை விட்டுட்டு முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாமலேயே இதுக்குள்ளே குதிக்க தயாராக இருக்காரு. அப்படின்னா அந்த உள்ளுணர்வை நான் ஒரு விதத்தில் நம்புகிறேன். இப்போது முடிவுகளும் இவருக்கு சாதகமாக வந்திருக்கிறது வேற விஷயம். ஆனால் அவர் தேர்தலில் போட்டிட்டப்போ அவர் 12% மேலே வாக்குகள் வாங்க மாட்டார், இது அதுன்னு சொல்லி எல்லாருமே அவரை தள்ளி வச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு புது மாற்றம் வேணும்னு தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே கிராமங்களில் இருக்கிற சாமானிய மக்கள், இளைஞர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க லட்சியம், பண்பு, ஒழுக்கம் எல்லாத்தையுமே சினிமா தான் ஆளுது. சினிமாவில் நல்லவராக இருந்தால் நிஜத்துலையும் அவர் நல்லவர்னு நம்புகிறாங்க. நான் யாரையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்புறது இல்லை. அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உயர்ந்து காட்டணும்.
அவர் சூழலுக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்து இருக்கிறதுக்கான அறிகுறிகளை காட்டுறாரு. அவர் திறமையான ஆட்சியாளரா? அப்படி இருப்பாருன்னு இப்போ நான் நினைக்கல. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வலுவான அரசு இயந்திரம் இருக்குது, அதை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஒரு சிஸ்டம்னு சொல்கிறோம். அதனால் அவர் இந்த சிஸ்டத்தை நம்பி அது எப்படி இயங்குதுன்னு அவர் கற்றுக்கிட்டால் போதும். அவருக்கு இன்னும் காலம் இருக்குது, அவருக்கு இன்னும் இளமை இருக்குது, எதையும் பெரிய அளவில் பாதிக்காமல் செயல் செய்கிறதுக்கு அவருக்கு இன்னும் நேரம் இருக்குது. அவருக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னா, அவர் ஒரு 7-8 வகை மக்களை கண்டுபிடிக்கணும். பிஸ்னஸ், தொழில்துறை, அதில் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி பல துறைகள். அதோட விவசாயிகள், அப்புறம் தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலனுக்கும் பங்களிக்கிற இன்னும் பல குழுக்கள். இவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கணும். அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்க சொல்கிறத கவனிக்கணும். அவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க தேவைகள் மட்டும் கேட்டு அதில் எதையெல்லாம் அடுத்த 5 வருஷத்தில் நிறைவேற்ற முடியும்னு பார்க்கணும். இப்படி அவர் செஞ்சாருன்னா நம்ம எல்லாருமே அவர் கூட 100% நிற்போம். ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு பிணைப்புகள் எதுவும் இல்லை. வழக்கமாக ஒரு அரசியல் தலைவர் மேலே வராங்கன்னா அவருக்கு நிறைய பிணைப்புகள் இருக்கும், நிறைய பேரோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அதனாலேயே அவங்க ஊழல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் விஜய் அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை, முழுக்க தன்னோட சொந்த பவரில் வந்திருக்காரு. இது ரொம்ப பெரிய வாய்ப்பு. அவர் நம்மளை கைவிட மாட்டார்னு நான் நம்புகிறேன். அவர் முடிஞ்ச அளவு சிறப்பாக செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். சரியான அட்வைசர்ஸ் அவருக்கு கிடைக்கணும். மக்களோட நலனுக்காக எப்போ தேவைப்பட்டாலும் நாங்கள் எல்லாரும் அவருக்கு உதவ தயாராக இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நான் நினைக்கிறது என்னன்னா, மத்திய அரசு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கை கொடுத்து உதவி செஞ்சு அதோட தலைமைக்கு சரியான சமநிலை வர்றதை உறுதிப்படுத்தணும். நாம் கட்சி ரீதியாக யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவர் மக்கள் ஆதரவோடு ஜெயிச்சிருக்காரு. நம்ம நாட்டில் எலக்டோரல் காலேஜ் முறை கிடையாது, நேரடி தீர்ப்பு தான் இது. இதை எல்லாருமே மதிக்கணும், மத்திய அரசு உட்பட. அவர் நிர்வாகத்திலேயோ பொருளாதார முடிவுகளிலேயோ பெரிய தப்பு எதுவும் பண்ணாமல் இருக்கதை உறுதி செய்ய மத்திய அரசு அவருக்கு கை கொடுத்து உதவணும். அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் அமைப்பு இருக்குது. பொதுவாக முதலமைச்சர்கள் எல்லா விஷயத்துலையும் போய் தலையிடாமல் இருந்தாலே நிர்வாகம் ரொம்ப நல்லா நடக்கும்னு ஒரு புள்ளி விவரமே இருக்குது. பேலன்ஸ் அவருக்கு கிடைச்சி அவருக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை உருவாக்குற வரைக்கும் அவர் அந்த மாதிரியான முதலமைச்சராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நாம் ஒன்றும் புதுசாக உருவாகின தேசம் கிடையாது. நாம் இங்கே 80 வருஷங்களுக்கு மேலே இருக்கோம், கிட்டத்தட்ட 80 வருஷம். அதனால் ஒரு தனி மாநிலத்துக்குன்னு புதுசாக பெருசாக எதையும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டோட வளர்ச்சி பாதை தான் மாநிலத்தோட பாதையாகவும் இருக்கணும். அதை நாம் எப்படி செயல்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஊழலை ஒழிக்கணும், சரியான ஆளுங்களை சரியான இடத்துல நியமிக்கணும். இதை செய்கிற திறமை அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விஷயங்களை கையாளுறதுல அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாரு. ஏன்னா சத்குரு திராவிட சித்தாந்த மாதிரி பல விஷயங்களால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல் விஷயமா அந்த சித்தாந்தம் இப்போ அதோட இறுதி கட்டத்துல இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இது அந்த சித்தாந்தத்துக்கு எதிரா மக்கள் கொடுக்கிற ஒரு செய்தியா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. டிவி கேமராவில் தான் ஒரு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2% மக்கள் இதை நம்பலாம், மற்ற எல்லாரும் இந்த மாதிரி யோசிக்கலை. ஆமாம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியம் மக்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இதை வச்சு நம்ம சிந்தனை திராவிடத்தை தழுவி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க மொழி, அவங்க இலக்கியம், அவங்க கலாச்சாரம் அவங்களுக்கு முக்கியம். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 40 முதல் 45 வரை வருஷத்தில் அண்ணாதுரை காலத்தில் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே இது என்னமோ தனிப்பட்ட கலாச்சாரம் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பழங்காலத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது. திராவிடம்ங்கிறது குஜராத் வரைக்கும் இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் கூட அவங்க இதை மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே ஒரே கலாச்சாரமாக தான் அவங்க பார்த்தாங்க. நாம் வேறு வேறு மொழிகளில் பேசினாலும் ஆனால் நாம் எல்லாரும் ஒரே கலாச்சாரம் தான். அதனால் தமிழ்நாட்டை ஏதோ இன்னொரு உலகத்திலிருந்து விழுந்த தனிப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னு பிரித்து வைக்க முயற்சி பண்ணுறது தப்பான விஷயம். இந்த மாதிரி எண்ணம் தமிழ் மக்கள் மனசில் இருக்குன்னு நான் நினைக்கல. இது ரொம்ப குறைவான சதவீதம் ஆட்கள் தான் அரசியல் லாபத்துக்காக இதை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனா விஜயால இதிலிருந்து மொத்தமா விலகி வர முடியுமா? ஏன்னா உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற மாதிரி விவகாரங்கள்ல அவரோட கருத்தை வெளிப்படையா சொல்லவே இல்லை. அவர் அதை ஆதரிக்கவும் இல்லை, அதே சமயம் விமர்சிக்கவும் இல்லை. வட இந்தியா, தென்னிந்தியா, இந்திய எதிர்ப்பு மாதிரி திராவிட சித்தாந்தத்தோட தொடர்புடைய அந்த பாரம்பரியமான பிம்பங்கள் இருக்கு.
நான் அத இந்து எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். விஜய் அதற்கு நேர்மாறானவரா? அப்படி இல்லை, அவரோட நிலையான வாக்கு வங்கியை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அப்படின்னாலும் அரசியலில் நிலைச்சு நிற்கணும்னா சில நேரமே அப்படி செய்ய வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது அவருக்கு வந்த வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ பிரிவையோ சார்ந்து மட்டும் வரல, தமிழக மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் பரவலாக வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அதனால இனிமே அவரோட அணுகுமுறையை மாற்றிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்துல அவர் கோவில்களை மாநிலத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, இது மத்தியில் செய்ய வேண்டிய விஷயம், மாநிலத்தில் இல்லை. நமக்கு இதுக்கான சட்டம் தேவை. நான் நினைக்கிறேன் சமீபத்தில் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட சொல்லியிருக்கு, நாங்கள் கோவில்களை நிர்வாகம் பண்ண விரும்பல அப்படின்னு. ஏன் வெறுமனே சொல்லிட்டு இருக்கிறாங்க? அவங்க இதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், கோவில்களை விடுவிக்கட்டும். இதை செய்கிறதுக்கு என்ன வழிமுறை? அது சிக்கலான விஷயம். அதுக்கு 5, 10, 15 வருஷங்கள் கூட ஆகலாம். பார்லிமெண்ட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். நாம் ஏன் தமிழ்நாட்டு மேலே மட்டும் பாரத்தை போடணும்? நான் இப்போ நம்ம இந்தியாவோட கிழக்கு பக்கம் திரும்ப விரும்புறேன். நம்ம மேற்கு வங்காளம் பத்தி பேசணும். ஆனா நாம அங்க பார்த்ததுக்கு இணையா இங்கேயும் சுவாரஸ்யமான விஷயம் அதை அலட்சியப்படுத்த முடியாது. அசாம் ரொம்ப பெரிய விஷயம். ஹிமந்தா தாதா மகத்தான விஷயத்தை செஞ்சிருக்காரு. முஸ்லிம் சமூகத்துக்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய ஆதரவு பெற்ற ஒரே பிஜேபி தலைவர் அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். மக்களுக்கிட்ட அந்த பாலத்தை அவர் சரியாக அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒன்று தான் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. ஏன்னா பாரதத்தோட எதிர்காலத்துக்கு முஸ்லிம்கள் தங்களை ஒரு தனி அடையாளமாக பார்க்காம இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தங்களை இந்தியர்களாக தான் பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். வேறு யாரையும் விட அவர் இதை ரொம்ப சிறப்பாக செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம பிரதம மந்திரியும் தொடர்ச்சியாக இதை சொல்ல தான் முயற்சி செய்கிறாரு. சப்கா சாத் சப்கா விகாஸ் ஒன்று பேசினாலும் இன்னொரு குழு அவரை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே அடைக்க தான் முயற்சி செய்யுது. சமூகங்களுக்கு நடுவில் எப்படி பாலங்களை உருவாக்கலாங்கிறதுக்கும், ஒருத்தரோட அடையாளம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, அது தேசியம் மற்றும் தேசியத்தன்மையை சார்ந்ததாக இருக்கணுங்கிறதுக்கும். மதம்ங்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் விரும்புகிற எந்த மதத்தையும் நீங்கள் பின்பற்றலாம். ஹிமந்தா பிஸ்வாஸ்ஜி ரொம்ப பிரமாதமான வேலையை செஞ்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் அவரோடு இருந்திருக்கேன். அவர் செய்கிற காரியத்தில் அவர் எவ்வளோ உறுதியான நம்பிக்கை வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியும். அவர் மக்கள் கூட பழகிறத நான் பார்த்துருக்கேன். எங்களோட ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தார். அப்போது மக்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்பு, அவர் ஒரு அரசியல் தலைவருங்கிறத விட அவங்களோட நெருங்கிய நண்பர் மாதிரி இருந்துச்சு. சத்குரு, அசாம் தேர்தல் பத்தின சில விமர்சனங்களை படிச்சேன். இதுவரை நடந்த தேர்தலையே ரொம்ப வஞ்சகமான, விஷமத்தன்மை கொண்ட, அதோட வகுப்புவாத உணர்வை தூண்டக்கூடிய ஒரு தேர்தலா அது இருந்ததாவும், அந்த ஒரு காரணத்தினால்தான் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வெற்றி பெற்றார்னோ ஸ்வேந்த அதிகாரி பேசிய விதத்தில் மேற்கு வங்கத்துல இதோட தாக்கம் எதிரொலிச்சதா அந்த விமர்சனத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. விஷயம் என்னன்னா, அவர் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை பற்றி பேசுகிறாரு. துரதிருஷ்டவசமாக அவங்களில் 99% பேர் முஸ்லீம்களாக இருக்காங்க. அதனால் அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறாருன்னு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை பற்றி தான் பேசுகிறாரு. சட்டவிரோதமானதுன்னு சொல்லும்பொழுது அது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, சட்டவிரோத மக்கள் தொகையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நாட்டோட நலனில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் எந்த ஒரு தேசத்துலேயும் சட்டவிரோதமான எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் அவர் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை பற்றி பேசும்போது அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறாருன்னு மக்கள் சொல்கிறது சரியான ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய பேர் பிரிவினையை வச்சே பொழைச்சி பழகிட்டாங்க. நாம் இப்போது பிணைப்புகளை உருவாக்க வேண்டிய நேரம் இது. இந்திய சமூகத்தை நீங்கள் என்ன நம்புறீங்க, நான் எதை நம்புகிறேன், இல்லை நீங்கள் எதை வழிபடுறீங்க, இன்னொருத்தர் எதை வழிபடுறாருங்கிற அடிப்படையில் ஒரு தேசிய சக்தியாக ஒருங்கிணைக்க வேண்டிய நேரம் இது. அந்த வகையில் அஸ்ஸாம் மக்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இது அவர் மேலே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. விமர்சனங்களை யார் வேணுமானாலும் எழுதலாம். அதில் முக்கால்வாசி பணத்துக்காக எழுதப்படுற விமர்சனங்கள் தான். அவங்களோட பிழைப்புக்காக எதை வேணும்னாலும் எழுதுவாங்க. கடைசியா சத்குரு, இந்த 2 மாநிலங்களை பத்தி, குறிப்பா வங்காளத்தை பத்தினா உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். அங்க நடந்த நிகழ்வுகளுக்கு ரியாக்ட் பண்ண பலரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணாங்க. நீங்கள் கேரளா பக்கமே போகிறது இல்லையா பத்மஜா? நிச்சயமா. கேரளா இடதுசாரிகள் ஆட்சியில இருக்கிறது 3 இடங்கள் தான் மக்கள் வேடிக்கையா சொல்வாங்க. 1 மீடியா, 2வது JNU, 3வது கேரளா. ஆனா இப்போ அது 2ஆ குறைஞ்சு போயிட்ட மாதிரி தெரியுது.
அது இன்னும் ரொம்ப நாள் தாங்காது. ஏற்கனவே அதோட முடிவு ஆரம்பிச்சிடுச்சு. நிச்சயமாக கேரளா ஒரு முக்கியமான விஷயம். பார்த்திங்கன்னா இடதுசாரியோட அந்த உண்மையான தன்மை துரதிர்ஷ்டவசமாக எப்போவோ காணாமல் போயிடுச்சு. நம்ம உள்துறை அமைச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். அவரோட முயற்சினால தான் இந்த ரெட் காரிடாருங்கிற ஒன்று நடைமுறையில் இருந்து மொத்தமாக தொடச்சி எரியப்பட்டுச்சு, இல்லை சரணடை செய்யப்பட்டிருக்கு, இல்லை முறியடிக்கப்பட்டிருக்கு. இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கிற நம்ம தேசத்தோட வளர்ச்சிக்கும் தேசிய தன்மைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் கேரளாவில் மக்கள் இதிலிருந்து விலகி காங்கிரஸை நோக்கி போகிறது ஒரு நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு நம்பகமான தேசிய கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறதும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எனக்கு தோணுது. பிராந்திய ஆதிக்கம் நல்ல விஷயமே இல்லை. காலப்போக்கில் அது நாட்டின் இறையாண்மைக்கே அச்சுறுத்தலாக உருவாகிடும். அதனால் இப்போ கூட நாட்டின் 20% வாக்காளர்களை தன் வசம் வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியை தான் நம்மால் ஒரு தேசிய கட்சின்னு சொல்ல முடியும். அதனால் காங்கிரஸ் ஒரு நம்பகமான பொறுப்பான ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக உருவாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துரதிருஷ்டவசமாக அது இப்போது அந்த நிலையில் இல்லை. அதை திரும்பவும் மேலே எழுப்புறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு ஜனநாயக செயல்முறையில் நாடு முழுவதும் ஒரு நம்பகமான எதிர்கட்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிராந்திய மேலாதிக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சர்ச்சைக்குரிய ஒரு சூழலில் என்னையை கொண்டு போய்க்கிறேன். அதாவது இந்திய அரசியலமைப்பு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். யார் வேணும்னாலும் கட்சி தொடங்கலாம்ங்கிற நிலையை மாற்றுறதுக்கு. இப்போ யார் வேணும்னாலும் என்கிட்ட 5 பேர் இருந்தால் 5 பேர் கூட இல்லாட்டாலும் என்னால் ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியும். ஒரு சின்னத்தை வாங்கிட்டு ஏதோ அர்த்தமில்லாத விஷயங்களை செய்ய முடியும். இது இல்லாமல் போகணும். இது ஜனநாயகத்தையே கேலிக்குள்ளாக்குற செயல். இல்ல 2 வருஷம் முன்னாடி இந்த விதிமுறை இருந்திருந்தா அப்போ அவங்க விஜய் மாதிரியான விஷயம் நடந்திருக்காதுன்னு வாதம் பண்ணுவாங்க. அவர் வேற ஒரு சிஸ்டம் மூலமாக உள்ளே வந்திருப்பார். அவர் ஏதாவது ஒரு கட்சி மூலமாக வந்திருப்பார். அதோட பாருங்க, விஜய் மாதிரி விஷயங்கள் தினம் தினம் நடக்கிற ஒன்றும் இல்லை. இது எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் நடக்காது. இது அபூர்வமான நிகழ்வு. எப்போவாவது ஒரு முறை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், நல்லது தான். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, தேசத்தோட நீண்ட கால நலன்னு பார்த்தா விதவிதமான கட்சிகள் உருவாகி பிரிவினைவாத கருத்துக்களை பேசுறது பிரச்சனையாக இருக்கும். அதில் நிறைய பேருக்கு இந்தியானா என்னங்கிறதே தெரியல, இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டம் தெரியல, நம்ம என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்கோம், மத சார்பற்ற நிலைனா என்ன எதுவும் தெரியல. நான் நிறைய அரசியல் தலைவர்களை சந்திச்சிருக்கேன். இது ஏதோ லோக்கல் பிஸ்னஸ் மாதிரி தான் நடக்குது. யார் வேணும்னாலும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு எம்எல்ஏ பதவி இருந்தாலும் அதை வச்சு பேரம் பேசுகிறதும் பண பரிமாற்றங்களும் செய்கிறாங்க. நீண்ட கால அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ் கட்சி தன்னை ஒரு நம்பகமான எதிர்கட்சியாக அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்படி சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் ஒரு தேசத்துக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு நம்பகமான ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி கண்டிப்பாக இருக்கணும். இதை செய்யக்கூடிய அந்த அடிப்படை இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அவங்க இதை கவனித்து அவங்கள அந்த மாதிரி உயர்த்திப்பாங்கன்னு நம்புகிறேன். அங்கே இருக்கிற இடதுசாரி ஆட்சியை அவங்க மாற்றினது சந்தோஷம். ஆனால் அவங்க திருப்திப்படுத்தும் அரசியலில் கொஞ்சம் அதிகமாக இறங்கிட்டாங்க. அதிலிருந்து வெளியே வந்து அவங்களோட தேசியவாத குணத்தை காட்டணும். அது ரொம்ப முக்கியம். சசி தரூர் மாதிரி நல்ல லீடர்ஸ் இருக்காங்க. சதீஷன் கூட ஒரு நல்ல லீடர் தான் உங்களுக்கே தெரியும். இவங்க எல்லாருமே முன்னால் வந்து நின்று அந்த கட்சியை ஒரு நம்பகமான அமைப்பாக மாற்றணும். அவங்க பல மாநிலங்களில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது முக்கியம் இல்லை. தேசிய அளவில் அவங்க ஆட்சி அமைக்கலைனாலும் நாடாளுமன்றத்தில் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு தேவையான குறிப்பிடத்தக்க இடங்களை அவங்க வச்சுருக்கணும். இன்றைக்கி நாம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையில் இருக்கிறோம். அதனால் பரவாயில்ல, பிஜேபி ஆளட்டும், நாடு எப்படியாவது வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் காலம் போக போக வளர்ச்சி நடக்கிற அதே நேரத்தில் ஒரு வலிமையான எதிர்கட்சி இருக்கிறதும் ரொம்ப அவசியம். இப்போது அவங்க சிதறி கிடக்கிற பலதரப்பட்ட குழுக்களாக இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒன்றா இணைச்சு ஒரே அமைப்பாக மாற்ற முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா சிலர் குடும்ப கட்சிகளா, சிலர் வெறும் வணிக நோக்கம் இருக்கிற கட்சிகளா, இப்படி எல்லா விதமாகவும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி மாதிரி வலுவான அடித்தளம் கொண்ட ஒரு கட்சி தன்னை ஒரு நம்பகமான எதிர்கட்சியாக வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தெலங்கானா,
அப்புறம் இமாச்சல பிரதேசம், இந்த சில மாநிலங்கள் அவங்க கிட்ட இருக்கு. நான் மாநில அரசாங்கத்தை பற்றி மட்டும் யோசிக்கல. ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒரு நம்பகமான எதிர்க்கட்சி தேவைங்கிறது தான் என்னோட கருத்து. ராகுல் காந்திக்கு இத செய்யற திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த அரசியல் விஷயங்களுக்குள்ள நான் வர விரும்பல. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்தா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவரும் கூட. நாம் அந்த பதவிக்கு மதிப்பு கொடுக்கணும். யாருக்கு திறமை இருக்கு, யாருக்கு திறமை இல்லைங்கிறது ஒரு பக்கம். ஏன் ஒரு கட்சி ஒருத்தரை மட்டுமே நம்பி இருக்கணும்? விஜய் விஷயத்தில் இது உண்மை. ஏன்னா அது ஒரு ஆளை நம்பி இருக்கிற கட்சி, அவரால் மட்டும்தான் அந்த கட்சி இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு 100 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடியே கூட அவங்களுக்கு வரலாறு இருக்குது. அதனால் ஒருத்தரோட திறமையை வச்சு மட்டுமே அந்த கட்சியை எடை போடக்கூடாது. ஏன் ஒருத்தரை மட்டுமே நம்பி இருக்கணும்? நான் சொல்கிறது என்னன்னா, அந்த கட்சியை கட்டமைக்கிற திறமை இருக்கிற 25 தலைவர்களை அவங்களால கொண்டு வர முடியும். நிச்சயமாக அந்த அளவுக்கு ஆழமான பின்னணி அந்த கட்சியில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். துரதிர்ஷ்டவசமாக கடந்த சில வருஷங்களில் அவங்க இதை சரியாக பயன்படுத்திக்கல. இதுக்கும் மேலே தள்ளி போடாமல் அதை செய்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஒருவேளை அவங்களோட ஓட்டு சதவீதம் 20க்கும் கீழே குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிராந்திய ஆதிக்கம் வந்துடும். பெங்காலில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடாது. நாட்டோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் தர்ற எந்த ஒரு செயலும் ஒருபோதும் நடக்கக்கூடாது. இதுக்கு தேசியவாத வேர்கள் இருக்கிற நம்பிக்கையான ஒரு எதிர்க்கட்சி அவசியம். சரிதான். எப்பவுமே மக்கள் தான் பெருசு. மக்களோட அறிவு, ஓட்டு போடுறவங்களோட புத்திசாலித்தனம் தான் மேலானது. அப்பப்போ தேர்தல் வழியா அவங்க நமக்கு சொல்றது என்னன்னா, அவங்க ஏமாளிகள் இல்ல, அவங்கள ஏமாத்தவும் முடியாது. இது நல்ல விஷயம் இல்லையா? அது ரொம்ப அற்புதமான விஷயம். எங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சத்குரு. நன்றி.